அப்போது திடீரென எங்கிருந்தோ துப்பாக்கி குண்டு சீறி பாய்ந்தது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது என்பதை வினாடி நேரத்தில் உணர்ந்த 78 வயது ட்ரம்ப் உடனே குனிந்து கொண்டார். ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்திய ஆண் துப்பாக்கி ஏந்தி இருந்ததாகவும் கூட்டம் நடந்த மைதானத்துக்கு சில 100 மீட்டர் வெளியே உயரமான இடத்திலிருந்து குறிபார்த்து சுட்டதாகவும் இந்த தாக்குதலை ஒரு படுகொலை முயற்சி என்றும் சட்ட அமலாக்க வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒரு நகைமுரண் என்னவென்றால், துப்பாக்கி வைத்திருப்பதை அடிப்படை உரிமையாக ஆதரிக்கிறவர் டொனால்ட் ட்ரம்ப். இன்று அவரையே பதம் பார்த்திருக்கிறது துப்பாக்கி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நேற்று உலகை குலுக்கிய சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்காவில் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டார். மேற்கு பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் எனும் இடத்தில் நேற்று ஜூலை 13ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென எங்கிருந்தோ துப்பாக்கி குண்டு சீறி பாய்ந்தது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறது என்பதை வினாடி நேரத்தில் உணர்ந்த 78 வயது ட்ரம்ப் உடனே குனிந்து கொண்டார். அவர் குனிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குள் ட்ரம்பினுடைய வலது காதின் மேற்பகுதியை பதம் பார்த்தது துப்பாக்கி குண்டு. அவர் குனியாமல் இருந்திருந்தால் மூளையை குண்டு பதம் பார்த்திருக்கும். நடக்க கூடாதது நடந்திருக்கும். இதனால் காது மற்றும் கன்னத்தில் ரத்தம் வழிய காணப்பட்டார் ட்ரம்ப். அப்போது ட்ரம்ப் மேடையிலேயே கைகளை உயர்த்தி காட்டினார். அது பெரிதும் கவனம் பெற்றது. உடனே உஷாரான சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டுகள் ட்ரம்பை சுற்றி வளைத்து காப்பாற்றி காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காரில் ஏற்றப்பட்ட போது ட்ரம்ப் தனது முஷ்டியை உயர்த்தி காட்டினார். பாதுகாப்பு அதிகாரிகள் ட்ரம்பை சூழ்ந்து அழைத்து செல்லும் போது அவரது காது மற்றும் முகத்தில் வடிந்திருந்த ரத்தம் தெளிவாக தெரிந்தது. அதே நேரம் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்டுகளின் பதிலடி தாக்குதலில் துப்பாக்கியால் சுட்டவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டார். அவரை தவிர பொதுக்கூட்டத்துக்கு வந்து இருந்த 2 பேர் உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்த இருவரின் உடல்நிலையும் கவலைக்கிடமாக இருப்பதாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள அல்லிஜெனி பொது மருத்துவமனையின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. 7 நிமிடங்களுக்குள் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பான முழு வீடியோ வெளியாகி உள்ளது. I got you, sir. Let me get my shoes, sir. Hold on, your head is bloody. So we gotta move to the bus. Let me get my shoes. Okay, your shoes down. Shoes. Watch out. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் எனும் சமூக ஊடக தளத்தில் இட்டிருந்த பதிவில் தனது வலது காதின் மேல் பகுதியில் தோட்டா ஒன்று துளைத்து சென்றதாக கூறியிருக்கிறார். ஏதோ ஒரு தவறு நடப்பதாக நான் உடனடியாக உணர்ந்தேன். அப்போது உச்ச ஸ்துதியில் விசில் போன்ற சத்தமும் துப்பாக்கி சூடு சத்தமும் கேட்டது. அதைத் தொடர்ந்து உடனடியாக தோட்டா ஒன்று என் தோலை கிழித்து சென்றதை நான் உணர்ந்தேன் என்று ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இரத்தப்போக்கு அதிகமாவதை கண்டதும் என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து விட்டேன் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார்.
ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்திய ஆண் துப்பாக்கி ஏந்தி இருந்ததாகவும், கூட்டம் நடந்த மைதானத்துக்கு சில 100 மீட்டர் வெளியே உயரமான இடத்திலிருந்து குறிபார்த்து சுட்டதாகவும், இந்த தாக்குதலை ஒரு படுகொலை முயற்சி என்றும் பிபிசியில் அமெரிக்க தொழில் கூட்டாளியான CBS நியூஸிடம் பேசிய சட்ட அமலாக்க வட்டாரங்கள் தெரிவித்தன. தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், தகவல்கள் கிடைத்தது விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க சீக்ரெட் ஏஜென்சி தெரிவித்திருக்கிறது. ட்ரம்புக்கு காதுகளில் இரத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் உள்ளூர் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவர் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே உள்ள நிலையில் அமெரிக்க அரசியல் களம் சூடு பிடித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் பைடன், முன்னாள் அதிபர் ட்ரம்ப் ஆகியோர் களத்தில் உள்ளனர். ட்ரம்ப் ஏற்கனவே அதிபர் தேர்தலில் முன்னிலை பெற்று இருக்கிறார். அப்படித்தான் கருத்து கணிப்புகள் வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது எக்ஸ் தளத்தில் பென்சில்வேனியாவில் நடந்த கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றது குறித்து எனக்கு தகவல் வந்தது. அவர் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறார். அமெரிக்காவில் இதுபோன்ற வன்முறைக்கு இடமில்லை. நாம் அனைவரும் ஒரு நாடாக இணைந்து இந்த சம்பவத்தை கண்டிக்க வேண்டும் என்றார். மேலும் ட்ரம்புக்கு போன் செய்து நலம் விசாரித்தார் ஜோ பைடன். Apparently he's doing well. I plan on talking to them shortly, I hope, when I get back to the telephone. Look, there's no place in America for this kind of violence. It's sick. It's sick. துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கூறுகையில், ட்ரம்புக்கு ஏற்பட்ட ஆபத்து காயத்துடன் முடிந்ததில் எங்களுக்கு நிம்மதி. அவருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் பிரிவுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இது போன்ற வன்முறைகளுக்கு நம் நாட்டில் இடமில்லை. இந்த வெறுக்கத்தக்க செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும். மேலும் வன்முறைக்கு வழிவகுக்காமல் இருக்க நமது பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றார் கமலா ஹாரிஸ். முன்னாள் அதிபர் ஒபாமா, நமது ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு முற்றிலும் இடமில்லை. என்ன நடந்தது என்பது எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை என்றாலும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை என்பதில் மகிழ்ச்சி. ட்ரம்ப் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறேன் என்றார். அமெரிக்க வரலாற்றில் இதற்கு முன்பு படுகொலை தாக்குதல்கள் நடந்துள்ளன. 1963ஆம் ஆண்டு வாகன பேரணியின் போது அன்றைய அதிபர் ஜான் எஃப் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது சகோதரர் பாபி கென்னடி 1968ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். 1981இல் அன்றைய அதிபர் ரொனால்ட் ரீகன் மீது படுகொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்தார், தப்பித்தார். அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்திருப்பது ஒரு உரிமையாக பார்க்கப்படுகிறது. ஒரு நகைமுரண் என்னவென்றால், துப்பாக்கி வைத்திருப்பதை அடிப்படை உரிமையாக ஆதரிக்கிறவர் டொனால்ட் ட்ரம்ப். இன்று அவரையே பதம் பார்த்திருக்கிறது துப்பாக்கி. துப்பாக்கி வைத்திருக்கும் கலாச்சாரம் ஒரு உரிமையாக மாறியதன் விளைவைத்தான் ட்ரம்பின் மீதான தாக்குதல் நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.